இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பயன்படுத்துவதோட எண்ணிக்கை வேகமாக நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருது. பெட்ரோல் ஸ்கூட்டரை ஒப்பிடும்பொழுது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இயக்குவதற்கு செலவு மிகவும் குறைவு. இதனால் பலருமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மாறிக்கொண்டே வராங்க. இதுதான் முதன்மையான காரணமாகவும் இருக்குது. வாடிக்கையாளர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறதுனால தற்பொழுது பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் இந்திய சந்தையில் போட்டி போட்டுக்கொண்டு புதிய புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் ஜூலியோ மொபிலிட்டி நிறுவனமும் ஒன்றாக இருக்குது. இந்த நிறுவனம் ஏற்கனவே இவான்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் விற்பனை செஞ்சுட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாடல்களில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இதில் இவான்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அப்டேட்டட் வெர்ஷனை தான் தற்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய பெயரும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சுட்டும் வராங்க. இதனோட விலை மிகவும் குறைந்த விலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதிகமான ஏராளமான ஃபீச்சர்ஸ் வசதிகளையுமே வழங்கியிருக்காங்க. இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே, பார்க்கிங் கியர் மற்றும் செல்ஃபோன் சார்ஜ் இது போன்ற பல்வேறு ஃபீச்சர்களும் இதில் வழங்கியிருக்காங்க. அது போக இதோடு கூடவே 4 நிறத்தில் இதையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் ப்ளூ, கிரே, ஒயிட் மற்றும் பிளாக்னு 4 நிறத்தில் இதில் அறிமுகப்படுத்தியும் இருக்காங்க. 2025 ஈவா ஃபேஸ்லிஃப்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஜெல் பேட்டரி மற்றும் லித்தியம் அயன் பேட்டரி ஆப்ஷன்களில் விற்பனைக்கு அறிமுகத்தில் கிடைக்குது. இதில் ஜெல் பேட்டரி மாடலில் 60 வோல்ட் 32 ஆம்ஸ் அவர் வேரியண்ட் விலை வெறும் 50,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ரைடிங் ரேஞ்ச் மைலேஜ்னு பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் ஜெல் பேட்டரி மாடலில் அடுத்த வேரியண்ட்டான 72 வோல்ட் 42 ஆம்ஸ் அவர் வேரியண்ட் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 54,000 ரூபாயாக இருக்குது. இதனுடைய மைலேஜ் ரைடிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. மறுபக்கம் லித்தியம் அயன் பேட்டரி மாடல்லே 60 வோல்ட் 30 ஆம்ஸ் அவர் வேரியண்ட் விலை பார்த்திங்கன்னா 64,000 ரூபாயாக இருக்குது. இதனுடைய ரைடிங் ரேஞ்ச் மைலேஜ் பார்த்திங்கன்னா 90லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த வேரியண்ட்டான லித்தியம் பேட்டரியிலே அடுத்த வேரியண்ட்டான 74 வாட் 32 ஆம்ஸ் அவர் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா இதனுடைய விலை 69,000 ரூபாயாக இருக்குது. இதனுடைய ரைடிங் ரேஞ்ச் மைலேஜ் பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டராகவும் இருக்குது. இதில் குறிப்பிட்டிருக்கிற விலை அனைத்துமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூமோட விலையாக தான் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அனைத்துமே பார்த்திங்கன்னா சார்ஜ் செய்யறதுக்கு வெறும் 1.5 யூனிட் மின்சாரம் தான் செலவாகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்றாப்போல் ஒரு யூனிட்டுக்கான மின் கட்டணம் மாறுபடும். ஒருவேளை நம்ம 101லேருந்து 200 யூனிட் வரைக்கும் நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துவதாக இருந்தோன்னா அப்படி பார்க்கும்பொழுது ஒரு யூனிட்டோட கட்டணம் 4.5 ரூபாயாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 2025 ஈவா ஃபேஸ்லிஃப்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சார்ஜ் செய்வதற்கு பார்த்திங்கன்னா தோராயமாக 6.75 பைசா மட்டுமே நம்மளுக்கு செலவாகும். இப்படி 6.75 பைசா நம்ம செலவு செஞ்சோன்னா 80லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்கவும் முடியும். அதாவது ஒரு டீ காசே பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 12 ரூபாய், இன்னும் சிட்டிலாம் பார்த்திங்கன்னா 15 ரூபாய் 20 25 ரூபாயெல்லாம் இருக்குது. தோராயமாக ஒரு 10 ரூபாய் டீ காசுன்னு வச்சுனா கூட அதுக்கும் குறைவான விலையில் தான் நான் இது சார்ஜ் செய்வதற்கே நாம் செலவிட வேண்டியதாகவும் இருக்குது. அதுபோக இதில் நம்ம 80லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாம்ன்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பு கொள்ளணும்னா திரையிலிருந்து வெப்சைட் மூலியமாக இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் முடியும். ZELIOBikes.com ZELIOEBIKES.com இதன் இணையதளத்தின் மூலமாக இவங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதுபோக இவங்களுக்கான கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட், நார்த்து, சவுத் அண்ட் வெஸ்ட்டுன்னு 3 பகுதியாக பிரித்து இந்தியாவில் 3 பகுதியாக பிரித்து அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இவங்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான முழு விவரத்தையும் நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், ஐகானும் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளவும் முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.